வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பாஸ். இது நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வேஸ் தயாரிப்பில் கார்த்திக் வேணுகோபால் இயக்கத்தில் இப்போ பாதி நடித்து இசையமைச்சிருக்கிற பிடி சார். இந்த படம் எப்படி இருக்கு? ஹிப்ஹாப் தமிழ் ஆதிக்கு கடந்த சிறு படங்களாக சரியாக போகலை. வீரன் மட்டும்தான் ஒரு ஆவரேஜாக போச்சு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, பெரிய ப்ரமோஷன்ஸ் இல்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ஒரு போக்கில் தான் போனோம். படம் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவ்வளோ ஒரு ஆழமான அழுத்தமான கண்டென்ட் எடுத்துருக்காங்க. அதுக்கே பாராட்டுக்கள். அனைக்கா அவங்க ரோல் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தை அவங்க சுற்றி தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக எழுதிக்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கதை கண்டிப்பாக இப்போ உள்ள சூழலில் எல்லாருக்குமே போய் சேரணும். மற்ற படங்களை ஓட விடுறதை விடுங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி மாதிரி ஒரு ஆக்டர் கொண்டு வராரு அப்படின்னா அதை போய் பார்த்து வெற்றி படம் ஆகுது. அப்போ தான் அடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல படத்தோடு வருவாங்க. இல்லைன்னா வழக்கமான ஒரு கீச்சுன்னு போயிட்டே இருக்க கதை தான். இந்த ஹிப்ஹாப் பாதையை தான் நாங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர், என்ன சாங்ஸு சூப்பராக பண்ணியிருக்கு. இடையில அவர் மியூசிக் சரியில்லையே அப்படின்னும் போது ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி நடிப்பையும் சரி மியூசிக்கையும் சரி கம்பேக் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பக்கப்படங்கள் இசையை தாண்டி பாக்யராஜ் சார், பிரபு சார், இளவரசர் சார், இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்க ரோலை சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஆக்டிங். சில ட்விஸ்ட் இருக்குது, அதை சொன்னால் படமே இல்லை. அதை போய் பாருங்க, ஒர்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ½ அன் ஹவர் கண்டிப்பாக குறைகள் இருக்குது. என்னடா லேக் ஆகிற மாதிரி இருக்கே, அப்படி ரொம்ப ஆவரேஜாகவே போகுது அப்படின்னும் போது அப்படியே படம் சூட முடியுதுங்க. இன்டர்வல் பீக்கு, செகண்ட் ஹாஃப் அல்டிமேட், சூப்பர். குறிப்பாக கோச்சிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தியாகராஜன் சார் அவர் தான் இந்த படத்தோட வில்லன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஒரு வில்லன் அமைஞ்சாதான் படம் அமையும். அது ஆழமான கருத்து சினிமாவை பொறுத்தவரை இந்த படத்துக்கு அமைச்சு ரொம்ப நல்லா பட்டு. இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு நல்ல படங்க, காமெடி படங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க அப்படின்றத தாண்டி இது எல்லாருமே ஃபேமிலியோட போய் பாருங்க. கண்டிப்பாக இது காமெடி படம் இல்லை, ஒரு சீரியஸான ஒரு அழுத்தமான ஆழமான கதையோடு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே போய் சேரணும். இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரோடய போய் சேரணும். ஸோ சேரும் நம்புகிறேன். இந்த படத்துக்கு எங்களோட மதிப்பு 5க்கு 4. நன்றி. மீண்டும் அடுத்தது சண்டே.